ராமு என்ற 15 வயது பையன் எளிதில் கோபமடைவான். இது அவன் அப்பாவிற்கு பிடிக்கவில்லை. ஒரு நாள் அவன் அப்பா ஒரு மரக்கட்டையும் 10 ஆணியையும் கொடுத்து, எப்போது கோபம் வருகிறதோ அப்போது இந்த மரத்தில் ஒரு ஆணியை அடி என்று கூறுகிறார். ராமு கோபப்படும்போது ஒவ்வொரு முறையும் ஒரு ஆணியை அடிக்கிறான். சில நாட்களுக்குப் பிறகு 10 ஆணியும் அடித்துவிட்டான். பின்னர் அப்பா சொல்கிறார், இப்போது கோபம் குறையும் போதெல்லாம் ஒரு ஆணியை எடுத்துவிடு. ராணுவம் கோபம் குறையும் போதெல்லாம் ஆணியை எடுத்து விடுகிறான். பின்னர் 10 ஆணியும் எடுத்துவிட்டு அப்பாவிடம் சொல்கிறான். பின்னர் அப்பா சொன்னார், அந்த மரக்கட்டையை பார். கோபம் வரும்போது அடித்த ஆணியை கோபம் குறையும் போது எடுத்தா அதன் ஓட்டையை அடைக்க முடியாது. அதுபோல்தான் கோபத்தில் சொன்ன வார்த்தைகளும் செய்த செயல்களும். அதை திரும்ப எடுக்க முடியாது. இது கேட்ட ராமு மனதில் எடுத்துக்கொண்டு பொறுமையாக செயல்பட ஆரம்பிக்கிறான். கோபத்தில் காயப்படுத்தியதை கோபம் குறையும் போது அந்த காயம் சரியாகாது. எனவே அனைவரும் பொறுமையுடன் இருப்போம்.